அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். மேஷ ராசிக்கு அதிசார குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதம் வந்து 18ஆம் தேதி, அதாவது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா, குரு பகவான் அதிசாரமாக மேஷ ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு சென்று, அதாவது சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திற்கு சென்று உச்சமடைய இருக்கிறார். இந்த ஒரு குரு பெயர்ச்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 50 நாட்கள் கிட்ட நீடிக்கும். இது வந்து நவம்பர் ஃபுல்லாக இருக்கும். அக்டோபர் 18லேருந்து நவம்பர் மாதம் ஃபுல்லாக இருக்கும். அக்டோபர் ஃபுல்லாகவும் நவம்பர் ஃபுல்லாக இருக்கும். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா நாளில் தான் இருக்கும். 5ஆம் தேதி சாயந்தரம் ஈவினிங் தான் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துக்கு வரும். ஸோ இந்த குரு பெயர்ச்சி வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, குரு பெயர்ச்சி ஜென்ரலாக வந்து 4ஆம் இடத்தில் குரு இருப்பது வந்து சாதகமும் கிடையாது பாதகமும் கிடையாது. இது வந்து ஒரு நியூட்ரலான ஸ்டேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது நாள் வரைக்கும் இருந்த 3ஆம் இட குருவை விட 4ஆம் இட குரு வந்து எவ்வளவோ தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு கருத்து. அதுதான் உண்மை. இதில் வந்து இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த குருவானவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம், அதாவது அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கிறார். அதாவது உச்ச குரு அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உச்ச குருவானவர் 8ஆம் இடத்தை அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். அதுக்கப்புறம் வந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார், விரயஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த 3 இடங்களும் வலுப்பெறும் அப்படின்றது அர்த்தம். இப்போ அஷ்டமஸ்தானம் சுபவலு, அதாவது குரு வந்து ஒரு சுபகிரகம் இல்லையா, முழு சுபகிரகம். அதுவும் உச்ச குரு 4ஆம் இடத்துல. அவர் வந்து 8ஆம் இடத்தை பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்களை உண்டு செய்வார். என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை உண்டு செய்வார் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதில் வந்து லக்கடிக்கிற மாதிரி பண்ணுவார். வெளிநாடு வர்த்தகம், வெளிநாடு தொழில்நுட்பம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட டைப் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, அதுக்கப்புறம் அந்நிய செலாவணி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து லக்கடிக்கும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சில பல்கான அமௌண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மேஷ ராசிக்கு ரொம்பவே அதிகம். ஏன்னா 8, 12 ரெண்டுமே வந்து உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறதுனால இந்த 50 நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய ட்ரேடிங் அப்படின்றது வந்து பெரிய அளவில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் என்று சொல்ல முடியும். அடுத்தபடியாக வந்து 10ஆம் இடத்தை வந்து குரு பார்ப்பார். அதாவது 9ஆம் அதிபதியாகிய குரு வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு யோகமான அமைப்பு தான். ஏன்னா வந்து குரு எப்பவுமே வந்து மேஷராசியை வந்து கெடுக்க மாட்டார். மேஷராசிக்கு வந்து ராசி அதிபதி ஆகிய செவ்வாய் பகவானே கூட கெடுத்தாலும் கெடுப்பாரே தவிர்த்து குரு ஒருபோதும் கெடுப்பதில்லை. ஏன்னா நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தாலும் பொருந்தும், மேஷ ராசியாக இருந்தாலும் பொருந்தும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒருபோதும் கெடுக்க போகிறதில்ல. ஏன்னா அவர் வந்து பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்து விடுவார். அதாவது ராஜ யோகாதிபதி. மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும், மேஷ லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் என்பவர் அவர்களுக்கு ராஜ யோகாதிபதியாக வருவார். ராஜ யோகாதிபதி அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவங்க. இந்த மாதிரி வந்து பெரிய தொழில், அதாவது பெரிய தொழிலை அமைச்சு கொடுக்குறவங்க. அதாவது அவர் கொடுத்தாருன்னா பெருசாக தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்தளவுக்கு இருக்கக்கூடியவர் தான் பாக்யாதிபதி. அந்த பாக்யாதிபதியாக உங்களுக்கு குருவே வருவார். அந்த பாக்யாதிபதி 4ஆம் இடத்தில் உச்சமடைவார் அப்படின்னும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவார். திடீர்னு நடக்கும். எப்பயோ எங்கேயோ கொடுத்த பணம்லாம் வந்து திடீர்னு வரவு வைப்பாங்க. ஓகேங்களா, எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு போவாங்க. இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் 6 மாதம், 1 வருஷமாக, 3 வருஷமாக, 4 வருஷமாக கேட்டு வராத பணம் இந்த 50 நாளில் வரும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர். நீங்கள் ஒரு ஸ்டெப்பு கேட்டால் போதும், டக்கு டக்குன்னு நடக்கும் இந்த 50 நாட்கள். அதாவது மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 50 நாட்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது அர்த்தம். இதே இன்னொரு வாட்டி சொல்கிறேன்னா, ராசி அதிபதி அப்படின்றவரும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இப்போ அக்டோபர் பெயர்ச்சி அடையும் போது, அக்டோபர் 18ஆம் தேதி போல் வந்து பார்த்திங்கன்னா ராசி அதிபதி 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகேங்களா, அதுவே ஒரு நல்ல விஷயந்தான்.
அதுக்கப்புறம் ஒரு ராசி அதிபதி 8ஆம் இடத்துல போய் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட உச்சகுருவின் பார்வையினால் அவர் சுபத்துவம் அடைகிறார். உச்சகுருவின் பார்வை உங்கள் ராசி அதிபதிக்கு வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்தி மாதிரி இருப்பீங்க. அதாவது வெட்டு 1 துண்டு 2, கரெக்டாக இதுதான் என் வேலை, அப்படியே போனீங்களா வேலையை முடிச்சிங்களா வந்தீங்களான்னு இருப்பீங்க. நறுக்குன்னு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும். ஏன்னா லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில், ஜனனகால ஜாதகத்தில் லக்னாதிபதி வலு அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, ஒரு லக்னாதிபதி வந்து வலுத்தவன் யார் எது சொல்கிறாங்களே காதில் விழாது. ஓகேங்களா? லக்னாதிபதி வந்து வலுத்தவங்க வந்து அந்த அவங்களுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு முடித்த அப்புறம், இலக்கை அடைந்த பிறகு யார் என்ன சொல்கிறாங்கன்றது அதுக்கப்புறமா தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் ராசி அதிபதி. கோச்சாரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதியானவர், மேஷராசிக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் அந்த 50 நாட்களுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 நாட்கள் வந்து உச்ச குருவோட பார்வையில் அவர் இருப்பதனால உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவானும் நல்லா இருக்கிறார், குருவினால் செவ்வாயும் வலுப்படுறார். அப்படின்னும் போது உங்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் வந்து ஈடேறும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கும், உங்களுக்கான கௌரவம் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கிறது. அதே மாதிரி அதிர்ஷ்டமும் கூடவே சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா 5ஆம் அதிபதியாகிய சூரிய பகவான், ஓகேங்களா? ஸோ அவர் வந்து பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான், பூர்வ புண்ணியாதிபதி சூரிய பகவான், அவருமே வந்து உங்கள் ராசி அதிபதியோடு சேர்ந்து 8ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் அந்த குருவோட பார்வை, ஓகேங்களா? அதாவது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து இந்த வெளிநாட்டிலலாம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அபுதாபி டிக்கெட் அது இதுன்னு வாங்குவாங்க. அந்த மாதிரி நிறைய பிக் டிக்கெட்ஸு இந்த மாதிரிலாம் வாங்குவாங்க. அவங்களுக்குலாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் லக்கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம். நான் போய் நீங்கள் அதை வாங்குங்கன்னு நான் சொல்லலை, அது வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய வீடியோ இது கிடையாது. ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க இல்லை வாங்குகிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இப்போ வாங்கலாம். மற்ற டைமில் ஏன்னா முக்கியமான நல்ல டைமில் விட்டுட்டு மற்ற டைமில் வாங்கியும் பிரயோஜனம் இருக்காது. அவங்களுக்காக தான் அதை சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையுமே நல்ல யோகம் அளிக்கும். ஏன்னா ராசி அதிபதி வலுவடையும் போது உங்களுக்கு வந்து குரு வலுவடையும் போது உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது குருவுக்கு உண்டு. ஏன்னா இப்போ அடுத்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் மே மாதம் மேஷ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி வரும்போது 4ஆம் இடத்துல உச்ச குருவாக ஒரு 12 மாத காலங்கள் இருப்பார். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ, அதாவது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னா இந்த 50 நாட்களில் திருமணம் செய்து வைப்பார். ஓகேங்களா? அதாவது பருவ வயசில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து உண்டு. அதே மாதிரி மேஷராசியாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கன்னி ராசியும் விருச்சிக ராசியும் திருமணம் செய்யாதீர்கள். அது வந்து சஷ்டாஷ்டக ராசியாக வரும். ஸோ அதில் தள்ளி நின்று பார்த்து மற்ற பொருத்தங்கள் பார்த்து திருமணம் செய்து கொள்வது நல்லது. மற்றபடி தொழில் முன்னேற்றம் அப்படின்றது அபரிவிதமாக இருக்கும். ஏன்னா கர்மாதிபதி யோகம் அப்படின்றதும் வேலை செய்யும். ஸோ 9ஆம் அதிபதியானவர் உச்ச குருவாகி ஒரு 10ஆம் இடத்தையும் பார்ப்பார், 10ஆம் அதிபதியையும் பார்ப்பார், சனி பகவானையும் பார்ப்பார். அப்படின்போது விரை சனி காலத்திலுமே நல்ல பணவரவு கொடுக்கக்கூடிய ஒரு 50 நாட்கள் மேஷ ராசிக்கு என்று சொல்ல முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.